துங்க ஸ்தனகரடி சுத்திய பக்திகிருஷ்ணம் பாராத்யம் சம்சரசிரசித்தி மத்தியாபயந்திம் யோசிஷ்டாயாம் சிரஜி நிகழதம் யாபலாகிருஷ்ட புங்கே கோதாதஸ்மை நமைதிதம் பூய ஏவாஸ்து பூயக அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியர்லவர்ல பல்வளையாய் நாடினீ வெங்கடவர்க்கு என்னை விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. மனதுக்கினிய மார்கழி திங்கள் 26ஆம் நாள் பாசுரம். மாலே மணிவண்ணா மார்கழி நீர் ஆடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுக்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சாலப் பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளிநிலையாய் அருளேலோ ரொம்பாவாய். போன பாசுரத்தில் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, அதாவது ஒரு இடத்துல பிறந்து மதுரா நகரில் சிறையிலே பிறந்த கண்ணன் ஒரு நாள் இரவிலே இன்னொரு இடமாகிய கோகுலத்துக்கு யமுனை நதியை கடந்து அந்த பக்கம் இருக்கிற கோகுலத்துக்கு ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, அங்கு யசோதை பிராட்டிக்கு பிள்ளையாக வளர, தரிக்கிலனாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பண்ண நின்ற நெடுமாளே, எதிரியாகிய கஞ்சனுடைய வயிற்றிலே நெருப்பாக தோன்றிய நெடுமாளே. அப்படிப்பட்டவனை அப்போ தன்னை எதிர்ப்பவருக்கு அவர்களுடைய வயிற்றிலே நெருப்பாக இருப்பவன், ஆனால் அவனை விரும்புபவர்களை அண்டியவர்களுக்கு எப்படி இருக்கானா மாலே மணிவண்ணா. மால்னா நெடுமால், திருமால் அவனுக்கு பேர், மாலவன் பெருமாளுக்கு இவ பேர். நெடிய மால் மகாலட்சுமி சமேதரமாக இருக்கக்கூடிய திருமால். மாலே மணிவண்ணா மார்கழி நீர் ஆடுவான், நாங்கள்லாம் மார்கழி நீர் ஆடுவோம். மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே, உன்னை வணங்கக்கூடிய மேன்மையான மக்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் வேண்டுவன என்னென்ன கேட்குறோங்கிறது கேட்டியேல் ஞானத்தை எல்லாம் நடுக்க முரல்வன. உலகமெல்லாம் நடுங்கக்கூடிய அளவுக்கு உள்ளது என்னென்னா பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே, உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய பாஞ்ச சன்னியங்கள் முழங்கினால் உலகம் பூரா அதிர்வு ஏற்படும், அந்த அதிர்வு கேட்கும். அதான் சொல்லும்போது சொன்னால் முதல் பாசுரத்தில் சொன்னால் ஆழிபோல் மின்னி வளம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல். மழை எப்படி பெய்யணும்னா சங்கநாதம் மாதிரி இடி முழங்கணுமா. அப்போ பெருமாள் கையில் இருக்கக்கூடிய பாஞ்ச சன்னியத்தினுடைய ஒளி அதிர்வு என்பது இடி முழக்கமாக இருக்குமா. அதை எங்கே பார்த்தோன்னு கேட்டால் மகாபாரத போரில் கிருஷ்ணன் சங்கநாதம் முழங்குவான். அந்த சங்கநாதம் முழங்கும் போர் துவங்குவதற்கு அந்த சங்கநாதம் முழங்கும் போதே கௌரவப்படையெல்லாம் அதிருமா. அங்கே இருக்கக்கூடிய யானையிலேருந்து குதிரையிலேருந்து எல்லா வகையான இதுக்கும் ஒரு அதிர்வு ஏற்படுமா. அப்படிப்பட்ட பெருமாளுடைய கையில் இருக்கக்கூடிய சங்கு பாஞ்சசன்னியத்துக்கு அவ்வளவு சக்தி. பாலனை அது ஆனால் எப்படி இருக்கும், பால் வண்ணத்தில் வெள்ளை விளையேன்னு இருக்குமா அந்த சங்கு. பாலன வண்ணத்து உன் பாஞ்ச சைன்யமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சாலப்பெரும்பறையே பல்லாண்டி செய்ப்பாரே. அதாவது பக்தர்களெல்லாம் கூடி உனக்கு
பல்லாண்டு பாடுவார்கள். இந்த பல்லாண்டுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது. ஏன் பெருமாளுக்கு நம்ம என்ன பல்லாண்டு பாடுறோம்? அவரெல்லாம் நமக்கு பல்லாண்டாக வரணும். ஏன் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுற வழக்கம் ஏன் வந்ததுன்னா, பெரியாழ்வாருக்கு பெருமாள் காட்சி கொடுத்தார். அவர் பேர் விஷ்ணு சித்தர். பரத்துவ நிறைய பண்ண சொன்னார். போய் பாண்டியனுடைய சபையில் போய் மகாவிஷ்ணு பெருமாள் தான் முதல்வன் அப்படின்னு நிரூபித்தார். பாண்டியன் கொண்டாட பட்டர் பீரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10. பாண்டிய மன்னன் வல்லபதேவன் ஒருத்தன், அவன் நகர்வலம் போனான். நகர்வலம் போது ஒரு சத்திரத்தில் ஒரு பிராமணர் தங்கி இருந்தார். இப்போ மாறுவேடத்தில் தானே அரசன் போவான். போனவன் இந்த ராசா கேட்டான், சுவாமி இங்கே எங்கே வந்தீங்கன்னா, இப்படி நான் தேசாந்திரம் வந்தோம், இங்கே ஊர் கோயில்கள்லாம் பார்த்தோம், திவ்ய தேசம்லாம் பார்த்துட்டு போகிறேன், சாப்பாடு ஆகிடுத்தான்னு கேட்டான். அதெல்லாம் ஆகிடுத்து, நல்லா இங்கே சத்திரத்தில் தங்கியிருக்கோம், நல்லாயிருக்கு. சரி சுவாமி, நீர் பிராமணராக இருக்கீர், ஏதாவது நல்ல வார்த்தை 2 சொல்லுங்களேன், 4 வார்த்தை சொல்லுங்களேன் அப்படின்னு. அவர் சொன்னார், முதுமைக்கு வேண்டிய செல்வத்தை இளமையிலே சேர்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது, இரவிலே ஒரு இடத்துல தங்கணும்னா பகல்லையே அதுக்கு ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். மழை காலத்துக்கு வேண்டிய உணவை வெயில் காலத்திலே சேர்த்துக்கொள்ள வேண்டும். அடுத்த பிறவிக்கோ அல்லது பிறவி இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த பிறவியிலேயே நாம் சரியான பெருமாளை தேர்ந்தெடுத்து சரணாகதி பண்ணணும்னார். சரின்ட்டு சந்தோஷம்ன்ட்டு அரசன் வந்துட்டான். இரவு படுத்த உடனே அவனுக்கு தூக்கம் வரல. ஏனென்றால் இவர்கள் சொன்ன 4ல் 3 இவன்ட்ட இருக்குது. முதுமைக்கு வேண்டியதை இளமையில் சேர்த்து கொள்ளணும். அரசனாக இருக்கிறனால இவனுக்கு முதுமையை பற்றி கவலை இல்லை. மழை காலத்துக்கு வேண்டிங்கிறத வெயில் காலத்துலேயே அந்த உணவை சேமித்து வைக்கணும். அரசாங்கத்தில் கிட்டங்கியில் நிறைய உணவு இருக்குது. இரவிலே தங்குவதற்கு பகலில் ஏற்பாடு பண்ணிக்கணும். அரசன் அதனால் எங்கே போனாலும் அது பண்ணிக்கலாம். அடுத்த ஜென்மாவுக்கு வேண்டியதை அல்லது அடுத்த பிறவி இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு இந்த ஜென்மத்திலேயே முடிவு, அதற்கு சரியான தெய்வத்தை பரத்துவத்தை அணுக வேண்டும். ராஜாவுக்கு சந்தேகம். அரசவையை கூட்டினான். எனக்கு ஒரு சந்தேகம், எந்த பெருமாளை சரணாகதி பண்ணினால் நாம் மோட்சம் கிடைக்கும், இந்த பிறவி பிணி தீரும் அப்படின்னு கேட்டான். ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றா சொன்னார்கள். இதை நிர்ணயம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது வேதங்களோ சாஸ்திரங்களை வச்சு பிரமாணத்தை கொண்டு நீங்கள் நிர்ணயம் பண்ண முடியுமான்னு கேட்டான். எல்லாரும் எங்களால் முடியாதுன்ட்டார். அப்பொழுது அரசன், இது பெரிய சந்தேகமாக இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு பொற்கிழியை கட்டி அந்த நடு சபையில் கட்டி வச்சிட்டான். யார் தன்னுடைய வாதத்தினால் எந்த பெருமாள் பரம்பொருள் அப்படின்னு நிர்ணயம் பண்ணுறாங்களோ, பரத்துவ நிர்ணயம்னு பேர், அப்பொழுது இந்த பொற்குழி அவர்களுக்கு வழங்கப்படும்னா முடிஞ்சிருத்து. பறை அறிவிச்சாச்சு, அறிவிப்பு கொடுத்துட்டார். பொற்குழியை கட்டி வச்சு பெருமாளானவர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் புஷ்ப கைங்கரியம் பண்ணி மாலை கட்டி கொடுத்துட்டு இருக்கார் விஷ்ணு சித்தர்னு படபத்திர சாய்க்கு. அவருடைய கனவுல தோன்றி பாண்டிய மன்னனுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது, ஆகவே நீ போய் நான் தான் சர்வமும் நான் தான் சொல்லி வேத பிரமாணங்களை கொண்டு நீ நிர்ணயம் பண்ணிட்டு வாங்கினார். இவர் சொன்னார் விஷ்ணு சித்தர், சுவாமி அடியனால் முடியுமா அப்படின்னார். நீ போ, நான் பார்த்துக்கிறேன்ட்டார். உடனே விஷ்ணு சித்தர் நேராக மதுரைக்கு வந்தார். பாண்டிய மன்னன் முன்னால் போய் நின்றார்.
நான் பரத்துவ நிர்ணயம் பண்ணுறேன்னு வேதங்களுடைய இதை சொல்லி பிரமாணத்தை சொல்லி பெருமாள் பற்றி சொன்னார். இந்த பொற்கிளியானது தாழ்ந்து அவருடைய காலில் விழுந்தது. அதான் பாண்டியன் கொண்டாட பட்டர் பிரான் வந்தான் அன்று வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிளிய பாண்டியன் கொண்டாட பட்டர் பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. அந்த வேத பிரமாணத்தை சொல்லி மகாவிஷ்ணு தான் சர்வஜன் சர்வசக்தன், உலகத்தினுடைய பரத்துவத்தினுடைய அதிபதி தான் அப்படின்னார். அதான் நாச்சியார் சொல்வார், நாராயணனே நமக்கே பறை தருவான், நமக்கு மோட்சம் கொடுக்கக்கூடிய அதிகாரம் அவனுக்கு தான் இருக்குன்னு சொல்லி நிர்ணயம் பண்ணார். உடனே அரசன் வந்து அவனுக்கு மரியாதை பண்ணி தன்னுடைய பட்டத்து யானை மேலே உட்காத்தி வச்சு கூட்டிகிட்டு வரார். நகர்வலம் வர வச்சு அவருக்கு விருது சொல்லி கூப்பிட்டுன்னு வர்றார். பட்டர் பிரான்னு பேர் கொடுக்குறார். கொடுத்து விருது முழங்கி கொண்டு வருகிறார்கள். அந்த மதுரை மாநகரிலே வலம் வரும்போது அப்போ பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம். பெருமாள் கருட வாகனத்தில் காட்சி கொடுக்குறார். பார்க்குறார். பெருமாளை பார்த்தோன்னு இவருக்கு அப்படியே பெருமாள் அப்படியே அம்சமாக கருட வாகனத்தில் தாயாரோட காட்சி கொடுக்குறார். இவரை பார்த்த உடனே இவருக்கு மனசில் என்ன தோணுதுன்னா, பெருமாள் மேலே பக்தியை விட பிரீதி உண்டாயிடுது, அன்பு உண்டாயிடுது. ஆஹா, இவ்வளவு அழகாக இருக்காரே பெருமாள்னு சொல்லி இந்த யானைக்கு மணி கட்டியிருப்பாளா இல்லையா, யானை வரும் முன்னே மணி, யானை வரும் பின்னே மணி, யோசை வரும் முன்னே யானைக்கு மணி கட்டி மணி தொங்கும். அந்த மணியினுடைய இதை எடுத்துக்கொண்டு இவர் தாளமாக வைத்துக்கொண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 அப்படின்னு ஆரம்பித்தார். வா, இப்படி இவ்வளோ அழகாக இருக்கியே, உன்னை பார்த்தா எல்லாரும் திருஷ்டி வந்துடுமே அப்படின்னு பெருமாளுக்கு பல்லாண்டு பண்ணார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டு தெந்தோல் மணிவண்ணா அப்படின்னார். இப்போ பெருமாளுக்கு என்ன தோணிடுச்சுன்னா, ஒரு பல்லாண்டு தெந்தோல் மணிவண்ணான்னு அப்படி தோலை வசத்துட்டு காலால் தூக்கி விட்டுனா அப்படி ஜம்முன்னு சொல்லுங்க, இன்னும் சொல்லுங்கன்னு அப்படி தூக்கிட்டாரான். உடனே இவருக்கு ஐயோ என்ன அபச்சாரம், நம்ம போய் பெருமாளுக்கு போய் பல்லாண்டு பாடிட்டோமே, அவரில் நமக்கும் ஆசீர்வாதம் பண்ணணும், நம்ம பெருமாளுக்கு பாடலாமா அப்படின்னு சொல்லி மல்லாண்ட தெந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்விதிருக்காப்பு, உன்னை காப்பாற்றணும்னாலும் உன்னை காப்பாற்றுவதற்காக பாடுறது கூட உன்னுடைய சேவடி தான் எனக்கு காப்பாக இருக்கணும். அப்புறம் அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாயின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு. இதான் சொல்றார், படைபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே. உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய படை போல் புக்கு முழங்கும் ஒரு பாஞ்சசன்யம் முழங்கினா ஒரு பெரிய படை புறப்பட்டு வந்தது மாதிரி சத்தம் இருக்குமா. படை போல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே. அதைத்தான் நாச்சியார் இங்கே சொல்கிறா, பாலன்னு ஞாலத்தை எல்லாம் நடுக்க முரல்வன, ஞாலத்தை எல்லாம் நடுக்க முரல்வன பாலன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே, போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சாலப்பெரும் பறையே பல்லாண்டிசைப்பாரே. அதை பெரிய பறையை அறிவித்து எல்லோரும் பக்தர்களெல்லாம் பல்லாண்டிசைப்பாரே, கோல விளக்கே கொடியே விதானமே ஆளிநிலையாய் அருளேலோ ரெம்பாவாய். ஆளிநிலை மீது பள்ளி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்புக்குரிய கடவுளே, நீ வந்து எங்களுக்கு அருள வேண்டும் என்று இறைவனை அழைக்கிறாள். இறைவனிடம் அருள் வேண்டுகிறாள். இது 27வது பாசுரம். இது 26வது பாசுரம். இது தொடர்ந்து ஒவ்வொன்றுமே பிரார்த்தனை தான். இனிமேல்
என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே. ஜெய ஜெய ராமராம். சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். வசுதேவ சுகந்தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராயேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதே நமக. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீநந்தனாய நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. ஆபதாம கத்தாரம் காதாரம் சர்வதம் பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாமிகம். அச்சுதானந்த கோவிந்தா ராமோச்சாரணவேஷிய நஷ்யந்தி சகலாரோகா சத்யம் சத்யம் வதாமியகம். காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே சுவா கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமான் நாராயணாய இதி சமர்ப்பயாமி. கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா ஹரி கோவிந்தா.